துபாய்ல வாங்குவோம் தங்கத்திற்கும், இங்க இந்தியாவுல வாங்குன தங்கத்திற்கும் தரத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்டின்னா, பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல. ஹால்மார்க் சான்றிதழ் 2த்துலயுமே தான் குடுக்குறாங்க. பட் ஆனா, துபாயோட தங்கத்தின் விலை அங்க இந்தியாவ விட கொஞ்சம் குறைவாவும், செய்கூலி கொஞ்சம் குறைவா இருக்கும். அங்க செய்கூலி ஜாஸ்தி, இங்க செய்கூலி வந்து குறைவு. ஸோ அதுக்காகவே நம்ம இங்க வாங்கலாம். ஸோ துபாய்லருந்து தங்கம் கொண்டு வரதுக்கு என்னென்ன ஆவணங்கள் செலுத்தணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஒண்ணும் இல்ல. இங்க தங்க கடையில போய் நீங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் விசாவ நீங்க காட்டணும். உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ட நீங்க காட்டணும். நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தாலும் சரி, நீங்க எப்ப வந்தீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த கால அவகாசம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க கடையில செக் பண்ணுவாங்க. ஸோ ஹால்மார்க் நீங்க அந்த ஹால்மார்க் சான்றிதழையும் நீங்க கடையிலருந்து நீங்க வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தங்க நகை வாங்கிட்டீங்கன்னா, அதுக்குரிய டேம்பர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பேக் பண்றதுக்கு. ஸோ டேம்பர் ப்ரூஃப்ல பேக் பண்ணிட்டு, அ இந்த ஆவணங்கள், ஹால்மார்க்கோட ஆவணங்கள், முக்கியமா கடையோட பில்லு இதெல்லாம் எடுத்துட்டு, நீங்க இந்தியாக்கு போறப்ப அந்த கஸ்டம்ஸ்ல நீங்க முன்னாடியே நீங்க தெரிவிச்சிரணும். ஸோ தங்க நகைய நீங்க கையில ஐ மீன் கட்டிகள் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா கஸ்டம்ஸ்ட்ட ஆவணங்கள சப்மிட் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு வரணும். இல்ல கோல்டு நகையா வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா கழுத்துல மாட்டிட்டு நீங்க போலாம். அதற்கும் சர்டைன் லிமிட் இருக்கு. பட் ஆனா செக் பண்ணிட்டு தான் வந்து வெளியில அனுப்புவாங்க.